ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண மானிட்டைசேஷனுக்கு, ஸோ அப்ளை பண்ணி எவ்வளோ நேரத்தில் நம்மளோட சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பகல்லே எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட் ஆகும்போது தான் இங்கே வந்து ஒர்க்கிங் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பகலில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட சேனல் வித்தின் 14 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் ஆயிரும். ஸோ என்னோட சேனலும் அதேமாதிரி தான். ஸோ நான் நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 10 AM வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுமாரி மெயில் வந்து கங்க்ராச்சுலேஷன் மானிட்டைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் உங்களுடைய சேனல் வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 14 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிரும். உங்களுக்கு டைம் வந்து டிலே ஆகாது. ஸோ 1 வீக்கு 3 days அதுமாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் 14 ஹவர்ஸ் அப்படின்னா வந்து 10 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி முடிச்சிடறாங்க உங்களுடைய சேனல். ஸோ உங்களுடைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு எதுவுமே இல்லாமல் யூனிக்கான கண்டென்ட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 days கூட ஆகாது. உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆல் வீடியோஸ் பக்கத்தில் இருந்தால் அந்த டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வீடியோஸும் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 வீடியோக்கு அட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுக்க முடியும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 வீடியோவும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வீடியோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் டைமில் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 30 வீடியோஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 30 வீடியோஸுமே வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 வீடியோஸ்க்கும் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிளிக் பண்ணி ஸோ இதேமாரி எத்தனை வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்களோ அத்தனை வீடியோஸ்க்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வித்தின் ஒரு பார்த்திங்கன்னா 5 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுக்க முடியும். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சேனலை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபரை கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலும் குரோவாகும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.